அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நான் ட்ரேடிங் பண்ணலாமா, நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, நான் இன்ட்ராடே பண்ணலாமா, ஒவ்வொருத்தரும் பங்குச்சந்தையில் நான் முதலீடு செய்யலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி நிறையா. இப்போ ஒன்றும் இல்லை, மேஷ இலக்கணது 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு சார் இவர் ஷேர் மார்க்கெட் சூப்பராக வரும் சார், கரெக்டு. ஆனால் இவருக்கு தொழிலாக செய்ய முடியுமா? தொழிலாக செய்ய முடியாது. ஏஎல்பி ரிஷப் லக்கணம் போகுது, இது 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 வருஷத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கணுமா? ஆமாம். எனக்கு மிதல் லக்கணம் போகுது, நான் ஒரு பெரிய பில்டிங் சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நான் ஒரு விஷயத்தை, ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், எனக்கு சூப்பராக இருந்துச்சு. சிம்ம லக்கணம், தயவுசெய்து சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அவசர நிலைகளால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, இன்ட்ராடேவிலையும் சரி, இல்லை கோல்ட்லேயும் சரி, நீங்கள் முதலீடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நான் ட்ரேடிங் பண்ணலாமா, நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, நான் இன்ட்ராடே பண்ணலாமா, ஒவ்வொருத்தரும் பங்குச்சந்தையில் நான் முதலீடு செய்யலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி நிறைய வழிமுறைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்குது. நாங்கள் பொதுவாக எப்பயுமே சொல்கிறது எல்லாருக்கும் எல்லா நேரமும் யோகமும் அவயோகமாக இருக்காது. யோகம்ங்கிறது நல்ல நேரம், நல்ல விஷயங்கள் ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சில பேர் குறிப்பிட்ட காலகட்டங்களில். இப்போ ஒன்றும் இல்லை, மேஷ இலக்கணது 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா, உதாரணத்திற்கு சார் இவர் ஷேர் மார்க்கெட் சூப்பராக வரும் சார், கரெக்டு. ஆனால் இவருக்கு தொழிலாக செய்ய முடியுமா? தொழிலாக செய்ய முடியாது. இவர் என்ன, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இவர் குறுகிய காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, இவர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், மேஷ இலக்கணமாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். நாங்கள் அப்படின்னா ஏஎல்பி ரிஷப் லக்கணம் போகுது, இது 10 வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 வருஷத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கணுமா? ஆமாம். மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு மேஷ லக்கணம் போகும்போது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது 5,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். இதுதான் விஷயம். இல்லை நான் ரிஷப் லக்கணம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் மட்டும்தான் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஷேரில். இல்லை சார், நான் மிதுன லக்கணம் சார் இருக்குது. இல்லை சார், நீங்கள் ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்டது என்னென்னா ஒவ்வொரு பிரிவுகளாக வச்சுக்குவோம். ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னா ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரிஷப் லக்கணத்துக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணும். சூப்பராக நான் எனக்கு வாழ்க்கையில் சார், நான் இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது, உபகரணங்கள் வாங்குறது, அது சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி இருக்குது சார், அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அது நல்லா இருந்துச்சு. எனக்கு மிதுன லக்கணம் போகுது, நான் ஒரு பெரிய பில்டிங் சம்மந்தப்பட்டது, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நான் ஒரு விஷயத்தை, ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், எனக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொரு விதமான நிலைகளை கொடுக்கும். நம்ம என்ன, எல்லாருமே மிதுன லக்கணம் சூப்பராக இருக்கும், கடக லக்கணம் ஏஎல்பி லக்கணம் போகும்போது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடக லக்கணம் போது இன்ட்ராடே இன்ட்ராடே நல்லா இருக்கும். ஆனாலும் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் மைனஸ் இருக்குது. ஒரு நாளில் 10 லட்சம் சம்பாதிக்க முடியும், ஒரு நாள் 20 லட்சமும் நட்டமாக முடியும். அதை விட்டு ரொம்ப நிலைகளை கடக லக்கணக்காரர்கள் வாங்கி விற்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். சிம்ம லக்கணம், தயவுசெய்து சிம்ம லக்கணத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அவசர நிலைகளால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி, இன்ட்ராடேவிலையும் சரி, இல்லை கோல்ட்லேயும் சரி, நீங்கள் முதலீடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். விலை ஏறும்போது வாங்குவீங்க, விலை இறங்கும்போது, பங்குச்சந்தை இறங்கும்போது நீங்கள் விற்பீங்க. இப்படின்னு இருக்கும்போது எப்படி சிம்ம லக்கணம் நல்லாயிருக்கும்? ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எனக்கு சார் கன்னி லக்கணம் சார், நான் சூப்பராக பண்ண முடியும் சார். தயவுசெய்து கன்னி லக்கணக்காரன் அவசரப்படாதீங்க. கன்னி லக்கணத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அது எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா? எதிர்பார்த்த மாதிரி இருக்காது சார். தங்கம் வாங்கி வைக்க முடியுமா? வாங்கி வைக்கலாங்க, ரைட், நல்லது, சந்தோஷம். இப்போ ஏஎல்பி லக்கணம் துலா லக்கணம் சார். இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மாதம் 500, 1000, 2000, 5000, 10,000 கட்ட முடியும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்க்க முடியும் சார். ஒரு தங்க கடையில், நகை கடையில் போய் நீங்கள் ஒரு சீட்டு போடுறது கூட இந்த ஓரளவுக்கு நீங்கள் 500ரூவானா 500 கட்டுங்க, 1000ரூவானா 1000 கட்டுங்க. இது ஒரு விதமான சேமிப்பு திறன்களை காமிக்கும். சார் எனக்கு விருச்சிக லக்கணம் சார், நான் என்ன பண்ணுவது சார்? நான் இந்த நேரத்தில் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணணும். விருச்சிக லக்கணம் முடிஞ்சு தனுசு லக்கணம் ஏஎல்பி 10 வருஷம் போகும்போது எனக்கு இப்போ என்ன பண்ணுறது?
தயவு செய்து இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் இன்ட்ராடே மட்டும் பண்ணாதீங்க. மற்ற எது வேணாலும் பண்ணலாம். தனுசு ராசி, தனுசு லக்னம் ஏஎல்பி போணுச்சுனாலே, கேதசை, சுக்கிரதசை நடந்துச்சுன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் பொதுவாகவே 4 லக்கண காரணங்கள் இந்த சர்க்கரைக்கும் லக்கணம் சொல்லக்கூடியது யார் யார் அப்படின்னா, மிதுனமோ, கன்னியோ, தனுசோ, மீனமோ இந்த 4 லக்கணம் போணுச்சுன்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக அது தோல்விலாம் இருக்கும். கவனமாக இருக்கணும். அதேமாரி மகர லக்கணம். மகர லக்கணத்தை பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கவனமா பண்ணணும். இது 12 லக்கணமும் கவனமா பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, வரக்கூடியது வரவு ஈஸியாக இருக்கும், செலவு ஈஸியாக இருக்கும். செலவு அதிகமாக இருக்கும். அதை விட ரொம்ப மகர லக்கணத்தை ரொம்ப கவனமாக பண்ணணும். கும்ப லக்கணத்துக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். மீன லக்கணத்துக்கு இப்போ வந்து பொதுவாக வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உதாரணமாக வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் இப்போ வந்து ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் பண்ண முடியுமா? நல்லா பண்ண முடியும். அப்படின்னு 12 லக்கணத்தை பொதுவாக வந்து ஷேர் மார்க்கெட்டை நம்ம பிரிக்க முடியும். இதேமாரி அடுத்தடுத்த நிகழ்வில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லது. சித்தர் பூமி